தோழர்களே, இப்படி ஒரு பொம்மையை செஞ்சு அது பித்தளையோ அது ஐம்பொன்னோ அது ஏதோ ஒரு உலோகம், அந்த உலோகத்தில் இப்படிப்பட்ட ஒரு பொம்மையை ஒரு சிக்கிக்கிட்ட சொல்லி இது எவ்வளோ ஒரு 2 லட்சம் ரூபாய், ஏன்னா இதை ஐம்பொன்னுனா இது ஒரு 2 லட்சம் ரூபாய், இல்லைன்னா ஒரு பித்தளைன்னா ஒரு 1,50,000 ரூபாய், 1,00,000 ரூபாய், அந்த மாதிரி ஒரு சிற்பிக்கிட்ட இருந்து இப்படி ஒரு சிலையை இந்த பாப்பானுங்க வாங்கி என்ன பண்ணுறானுன்னு பாருங்க. இந்த மாதிரி இதுக்கு காஸ்டியூமரு மேக்கப் மேன் வேலை பண்ணுவானுங்க. அதாவது இந்த தலப்பா, இந்த வேஷ்டி, இப்படி ஒரு மாலை போடும், இப்படி ஒரு கண்ணு பாருங்க, இந்த கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியணுமா, அதாவது அந்த சந்தனத்தை இங்கே வச்சுருவான். அப்படியெல்லாம் வச்சு இதெல்லாம் டெக்கரேட் பண்ணி இந்த விளக்கை ஏற்றி அதை ஏற்றி இதை ஏற்றி நம்ம இந்த இதை மூலவர் அப்படின்டுவோம். இது இருட்டில் ஒரு லைட்லாம் இல்லாமல் அவன் அந்த கற்பூரத்தில் இந்த முகத்தை ஒளியை காட்டுவோம். அப்படி காட்டும்போது நம்ம பக்தர்கள் அது ஆகாம் யூயா இடோ யுதஸ்து ஏனோஸ்து பிரோபிஸ்து இது மாதிரி ஏதோ ஒரு அவன் மொழியில் எதையோ வளர்னான். நம்ம ஜனங்க பார்க்கறதும், ஆஹா அந்த நடராஜரோட கண்ணு பார்த்தீங்களா, இந்த ஒளி ஒளி அப்படின்னு இந்த ஒளி அது மட்டும் இல்லைங்க, அந்த நடராஜருடைய கை அந்த கால் இருக்கிற பாவம் பார்த்தீங்கன்னா இப்படின்னு இந்த முட்டா பயலுக இந்த கடவுளை பற்றி பரப்போம். பரப்பி உடனே அவன் வர்றதும் அப்படியே பார்க்குறதும் இந்த மாதிரி ஒரு கோயில் ஒரு 500 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும், 200 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும், இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு தூரத்தில் இருந்து இது வேலை மெனக்கெட்டு அந்த ஊருக்கு போய் இந்த நடராஜர் கோயிலை அப்படியே கோபுரத்துலேருந்து தரிசித்துன்னு போவோம். இதெல்லாம் உண்மையாக இருந்தால் 2000 குறைஞ்சது 2000 வருஷமாக இப்படிப்பட்ட பொம்மைங்களை கோயில் உலகத்திலேயே அதிகமான கோயில்கள், உலகத்திலே அதிகமான கடவுள்களை வைத்து நாம் கும்பிடும். அப்படி கும்பிட்டும் உலகத்திலேயே நாம் தான் ஏழைகள். உலகத்திலேயே விஞ்ஞான வளர்ச்சி அடையாத ஒரே நாடு. அதிக ஏழைகள், அதிக படிக்காரங்க, எல்லாம் அதிகமான பெண் கொலைகள், அதிகமான குழந்தைகள் ஊட்டச்சத்து இல்லாமல் சின்ன வயசுலேயே இறந்து போகிறது, பள்ளிக்கு போகாமல் இருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு நாடு நாம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா உணரணும். இப்படிப்பட்ட கடவுளுக்காக, இப்படிப்பட்ட கோயிலுக்காக நீங்கள் என்ன செலவு செய்தாலும் ஒரே ஒரு பைசாக்கு கூட அது பிரயோஜனம் இருக்காது. நீங்கள் பாருங்கள், ராஜராஜ சோழன் இவ்வளோ பெரிய கோயிலை கட்டினான். அவனே அந்த கோயில் மேலேருந்து விழுந்து செத்துட்டான் அந்த கோயிலுக்கு மேலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவனை பார்ப்பானுங்க தள்ளி கூட கொலை பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஏதாவது முரண்பாடு வந்திருக்கும், ஏதாவது அவனுங்க அந்த மாதிரி. நீங்கள் ஹம்பி போனீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோயிலை கட்டியிருப்பார். அவர் சம்பாதிச்ச பல டன்னாக தங்கத்தை அந்த கோயில்களுக்கெல்லாம் கொடுத்தார். அவர் எப்படி இறந்தார் அப்படின்னா நொந்து. அவருடைய வாரிசுகள் எங்கே, ராஜராஜ சோழன் வாரிசுகள் எங்கே அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். கடவுள்னு ஒருத்தர் இருந்திருந்தாங்கன்னா இந்த பெருவுடையார் கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனை இந்த 100 கோயில்களுக்கு மேலே ஹம்பியில் கட்டின கிருஷ்ணதேவராயரையும் இல்லைன்னா அவருடைய வாரிசுகளையும் இன்றைக்கும் நல்லா வாழ வைப்போம். ஆனால் அந்த வாரிசுகள்லாம் எங்கே பிச்சை எடுக்கிறாங்கன்றது யாருக்குமே தெரியும். எதுக்கு சொல்ல வரேன்னா, அவ்வளோ பெரிய கோயிலை கட்டினவனுடைய நிலையே அதுதான். ஆக நீங்கள் போய் 100 ரூபாய் போடுறது, 1000 ரூபாய் போடுறது, அந்த சாமியை பார்த்துட்டன்றதுனால உங்களுக்கு என்ன பலன் கொடுக்க போகிறான்னா அப்படி ஒரு கடவுள் இருந்தால் தானே. இது கடவுள் இதெல்லாம் பழங்காலத்து கற்பனை, ஆதி மனிதனோட கற்பனை. சிக்கிமுக்கி கல் வச்சுட்டு நெருப்பு உண்டாக்கின மனுஷன் கண்டுபிடிச்சது. அந்த ராஜராஜ சோழன் கூட
ஒரு மாட்டு வண்டி, ஒரு குதிரை வண்டி தான். அந்த கிருஷ்ணதேவராயருக்கும் இந்த மாட்டு வண்டி, குதிரை வண்டி தான். இன்றைக்கி நான் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறவன் நான் விமானத்தில், காரில், எலக்ட்ரிசிட்டியில், என்ன யோசிச்சு பாருங்கள், ஏசியில் அவனுங்கெல்லாம் தீவட்டியை பிடிச்சிக்கிட்டு புழுக்கத்தில் 3 பேரை வச்சுன்னு விசிறிக்கிட்டு தான் இருந்தான். என்ன கடவுள்னு ஒருத்தன் இருந்தான்னா அதையெல்லாம் இப்படி செய்கிறவர்களை மிக நன்றியோடு, இல்லைன்னா அவர்களை பாதுகாப்போம். அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் உடனே நான் சொல்கிறேன் நடராஜர் இல்லை, முருகர் இல்லை அப்படின்றதுனால இது இவன் இந்து மதம். கடவுளே இல்லை. இது ஆதி காலத்து கடவுள். இதுக்கப்புறம் வந்தவன் கிறிஸ்துவ மதம், அதுக்கப்புறம் வந்தவன் இஸ்லாம் மதம். அதுலேருந்து இது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் நல்லா பண்ணுறது, அது ரொம்ப கேவலமாக இருக்குதுன்னு இன்னொரு மதம் கூட வரும். ஆனால் மதத்தை நம்பி, கடவுளை நம்பினால் உங்களுடைய மூளை முடங்கப்படும், உங்களுடைய முட்டாள்தனம் அதிகரிக்கப்படும். அதனால் தோழர்களை சிந்தியுங்கள். இப்படிப்பட்ட கோயில்களை, இப்படிப்பட்ட சிலைகளை கும்பிடுகிற பழக்கத்தை தயவு செய்து விடுங்கள். இல்லைன்னா உங்கள் புள்ள, உங்களுடைய அடுத்தடுத்து தலைமுறை மிக முட்டாள்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி.